சிம்ரி, உம்ரி, திப்னி. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27ஆம் வருஷத்திலே சிம்ரி திர்சாவிலே 7 நாள் ராஜாவாய் இருந்தான். ஜனங்கள் அப்பொழுது பெலிஸ்தருக்கு இருக்கிற கிபெத்தோனுக்கு எதிராக பாளையமிறங்கி இருந்தார்கள். சிம்ரி கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை கொன்று போட்டான் என்பதை அங்கே பாளையமிறங்கின ஜனங்கள் கேட்டபோது, இஸ்ரவேலரெல்லாம் அந்நாளிலே தானே பாளையத்திலே படைத்தலைவனாகிய உம்ரியை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கினார்கள். அப்பொழுது உம்ரியும் அவனுடைய கூட இஸ்ரவேல் அனைத்தும் கிபெத்தோனிலிருந்து வந்து திர்சாவை முற்றுகை போட்டார்கள். பட்டணம் பிடிபட்டதை சிம்ரி கண்டபோது அவன் ராஜாவின் வீடாகிய அரமனைக்குள் பிரவேசித்து தான் இருக்கிற ராஜ அரமனையை தீக்கொளுத்தி அதிலே செத்தான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவன் பாவத்திலும் நடந்ததினால் கட்டிக்கொண்ட அவனுடைய பாவங்கள் நிமித்தம் அப்படி நடந்தது. சிம்ரியின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் பண்ணின அவனுடைய கட்டுப்பாடும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 2 வகுப்பாய் பிரிந்து, பாதி ஜனங்கள் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை ராஜாவாக்க அவனை பின்பற்றினார்கள், பாதி ஜனங்கள் உம்ரியை பின்பற்றினார்கள். ஆனாலும் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை பின்பற்றின ஜனங்களை பார்க்கிலும் உம்ரியை பின்பற்றின ஜனங்கள் பலத்துப் போனார்கள். திப்னி செத்துப்போனான், உம்ரி அரசாண்டான். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 31ஆம் வருஷத்தில் உம்ரி இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் திர்சாவிலே 6 வருஷம் அரசாண்டு பின்பு சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை 2 தாலந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய எஜமானாயிருந்த சேமேருடைய பேரின்படியே சமாரியா என்னும் பெயரை தரித்தான். உம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கேடாய் நடந்து நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் சகல வழியிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தங்கள் வீணான விக்கிரகங்களாலே கோபம் மூட்டும்படியாய் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவங்களிலும் நடந்தான். உம்ரி செய்த அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் காண்பித்த வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. உம்ரி தன் பிதாக்களோட நித்திரையடைந்து சமாரியாவிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சிம்ரி, திப்னி, உம்ரி ஆகிய 3 பேரும் இஸ்ரவேலின் ராஜாசனத்திற்காக தங்களுக்குள்ளே போட்டு போடுகிறார்கள். இருதயத்தில் பெருமையும் மேட்டிமையும் உள்ளவர்கள் தங்களுக்குள்ளே சண்டை போட்டு தங்களை தாங்களே அழித்துக் கொள்வார்கள். இந்த அழிவிலே அவர்கள் மற்றவர்களையும் ஈடுபடுத்தி அவர்களையும் அழித்து போடுவார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் குழப்பம் உண்டாயிற்று. சிம்ரி ஏலாவை வெட்டி கொன்று போடுகிறான். சிம்ரியால் நீண்ட காலத்திற்கு இஸ்ரவேல் தேசத்தின் மீது ராஜ்யபாரம் பண்ண முடியவில்லை. சிம்ரி திர்சாவிலே 7 நாள் மாத்திரமே ராஜாவாய் இருக்கிறான். அப்போது இஸ்ரவேலர் எல்லோரும் தங்கள் படைத்தலைவனாகிய உம்ரியை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்குகிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோரும் உம்ரியை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் 2 வகுப்பாய் பிரிந்து, பாதி ஜனங்கள் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை ராஜாவாக்க அவனை பின்பற்றுகிறார்கள், பாதி ஜனங்கள் உம்ரியை பின்பற்றுகிறார்கள். ஆனாலும் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை பின்பற்றின ஜனங்களை பார்க்கிலும் உம்ரியை பின்பற்றின ஜனங்கள் பலத்து போகிறார்கள். திப்னி செத்து போகிறான். உம்ரி இஸ்ரவேலை ராஜ்யபாரம் பண்ணுகிறான். உம்ரி இஸ்ரவேலுக்கு ராஜாவான போது இஸ்ரவேல் தேசத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் முடிவுக்கு வருகிறது. ஏலாவின் படைத்தலைவர்களில் ஒருவனாகிய சிம்ரி ஏலாவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை வெட்டி கொன்று போடுகிறான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லோரும் கிபெத்தோனிலே இருக்கிறார்கள். அவர்கள் பெலிஸ்தரின் பட்டணமாகிய கிபெத்தோனுக்கு விரோதமாய் முற்றுகை போட்டிருக்கிறார்கள். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27ஆம் வருஷத்திலே சிம்ரி திர்சாவிலே 7 நாள் ராஜாவாய் இருக்கிறான். ஜனங்கள் அப்பொழுது பெலிஸ்தருக்கு இருக்கிற கிபெத்தோனுக்கு எதிராக பாளையம் இறங்கி இருக்கிறார்கள்.
இஸ்ரவேல் தேசத்தில் மிகவும் குறைந்த காலத்திற்கு ராஜாவாக இருந்தவன் இவன்தான். சேனை வீரர்கள் உம்ரியை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கினார்கள். அவன் சிம்ரிக்கு எதிராக எழும்பினான். இதனால் சிம்ரி தன் உயிரை மாய்த்து கொண்டான். தன்னுடைய ராஜா அரமனையை தீ கொளுத்தி சிம்ரி அதில் செத்து போனான். சிம்ரி கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை கொன்று போட்டான் என்பதை அங்கே பாளையம் இறங்கின ஜனங்கள் கேள்விப்படுகிறார்கள். அப்போது இஸ்ரவேலர் எல்லோரும் அந்நாளிலே தானே பாளையத்திலே படைத்தலைவனாகிய உம்ரியை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்குகிறார்கள். இஸ்ரவேலருக்கு கிபெத்தோனுக்கு எதிராக முற்றுகை போடுவதை விட ஏலாவை வெற்றி கொன்று போட்ட சிம்ரியை பழிவாங்குவது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அவர்கள் கிபெத்தோனுக்கு விரோதமான முற்றுகையை விலக்கிக் கொள்கிறார்கள். பெலிஸ்தருடைய கிபெத்தோன் பட்டணம் இஸ்ரவேலரின் முற்றுகையில் இருந்து தப்பிக்கிறது. இஸ்ரவேலர் எல்லாரும் அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிற பாளையத்திலேயே படைத்தலைவனாகிய உம்ரியை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்குகிறார்கள். அப்பொழுது உம்ரியும் அவனோட கூட இஸ்ரவேல் அனைத்தும் கிபெத்தோனிலிருந்து வந்து திர்சாவை முற்றுகை போடுகிறார்கள். சிம்ரி திர்சாவிலே 7 நாள் மாத்திரமே ராஜாவாய் இருக்கிறான். அவன் தன்னை ராஜாவாக பிரகடனம் செய்வதற்கு முன்பாக உம்ரியும் இஸ்ரவேலர் அனைவரும் அவனை சதிகாரனாகவும் தேச துரோகியாகவும் பிரகடனம் செய்கிறார்கள். திர்சா என்னும் பெயருக்கு அழகு அல்லது ரம்மியம் என்று பொருள். திர்சா தன்னுடைய பெயருக்கு ஏற்ற பிரகாரம் ரம்மியமான பட்டணமாய் இருக்கிறது. ஆனால் இந்த பட்டணத்தை பாதுகாப்பதற்கு அலங்கங்கள் கட்டப்படவில்லை. உம்ரியும் இஸ்ரவேலர் அனைவரும் திர்சாவை முற்றுகை போடுகிறார்கள். அவர்கள் முற்றுகை போடுவதை சிம்ரி பார்க்கிறான். திர்சா பட்டணம் பிடிபட்டதை அவன் அறிந்து கொள்கிறான். சிம்ரிக்கு உம்ரியின் கையினால் செத்துப்போக பிடிக்கவில்லை. உம்ரி தன்னை எப்படி கொல்வான் என்பது கூட சிம்ரிக்கு தெரியாது. உம்ரி தன்னை சித்திரவதை பண்ணி கொன்று போடுவான் என்று நினைத்து சிம்ரி பயப்படுகிறான். இதனால் சிம்ரி ராஜாவின் வீடாகிய அரமனைக்குள் பிரவேசித்து தான் இருக்கிற ராஜ அரமனையை தீ கொளுத்தி அதிலே செத்து போகிறான். சிம்ரியால் அரண்மனையிலிருந்து தப்பிக்கவும் முடியவில்லை. திர்சாவை முற்றுகை போட்டிருக்கும் உம்ரிக்கும் அவனோடு கூட இருக்கிற இஸ்ரவேல் அனைத்திற்கும் விரோதமாக சிம்ரியால் யுத்தம் பண்ணவும் முடியவில்லை. அவனால் தன்னை பாதுகாக்கவும் முடியவில்லை. அதே வேளையில் சிம்ரி உம்ரியிடம் சரணடையவும் விரும்பவில்லை. இந்த சூழ்நிலையில் சிம்ரி தான் இருக்கிற ராஜ அரமனையை தீ கொளுத்தி அதிலே செத்து போகிறான். சிம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவன் பாவத்திலும் நடந்ததினால் கட்டிக்கொண்ட அவனுடைய பாவங்களின் நிமித்தம் சிம்ரிக்கு இவ்வாறு நடக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரை பாவம் செய்யுமாறு சிம்ரி கட்டாயப்படுத்தினான். சிம்ரி ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாக இருந்தவன். ஆகையினால் தேசத்தில் இவனுக்கு அதிக செல்வாக்கு இருந்தது. பொன் கன்றுக்குட்டிகளை ஜனங்கள் எல்லோரும் ஆராதிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு தன் கட்டளைக்கு கீழ்ப்படியுமாறு இஸ்ரவேல் ஜனங்களை கட்டாயப்படுத்தினான். சிம்ரியின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் பண்ணின அவனுடைய கட்டுப்பாடும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. நாளாகம புஸ்தகத்தில் சிம்ரியை பற்றி எதுவும் கூறப்படவில்லை. ஆகையினால் இவனுடைய வரலாறு இஸ்ரவேல் ராஜாக்களின் விசேஷித்த வரலாற்று புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்க வேண்டும். இஸ்ரவேலர் எல்லோரும் பெலிஸ்தரின் பட்டணமான கிபெத்தோனுக்கு விரோதமாக முற்றுகை போட்டிருக்கும் போது அவர்கள் தங்களுடைய பாளையத்தில் தங்களுடைய படைத்தலைவனாகிய உம்ரியை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினார்கள். சிம்ரியும் உம்ரிக்கு பயந்து ராஜ அரண்மனையை தீக்குளுத்தி அதிலே செத்து போகிறான். ஆனாலும் இஸ்ரவேலர் எல்லோரும் உம்ரியை தங்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் 2 வகுப்பாய் பிரிந்து பாதி ஜனங்கள் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை பின்பற்றுகிறார்கள், பாதி ஜனங்கள் உம்ரியை பின்பற்றுகிறார்கள். திப்னாவை பின்பற்றுகிறவர்கள் ஒருவேளை சிம்ரியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். சிம்ரி மரித்து போனான். அவனுக்கு பின்பு வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யத்தில் யார் ராஜாவாக ஆளுகை செய்ய வேண்டும் என்பதில் குழப்பமும் கலகமும் பிரிவினையும் உண்டாயிற்று. வடக்கு ராஜ்யம் மேலும் 2ஆக பிரிந்தது. ஒரு பிரிவினர் திப்னியை பின்பற்றினார்கள், மற்றொரு பிரிவினர் உம்ரியை பின்பற்றினார்கள். ஆனாலும் திப்னியை பின்பற்றின ஜனங்களை பார்க்கிலும் உம்ரியை பின்பற்றின ஜனங்கள் பலத்து போனார்கள். திப்னி செத்து போனான். உம்ரி 12 வருஷங்களாக அரசாண்டான். திப்னியின் ஆதரவாளர்களுக்கும் உம்ரியின் ஆதரவாளர்களுக்கும் இடையே 4 வருஷங்களாக பிரச்சனைகளும் சண்டைகளும் போட்டிகளும் இருந்து வருகிறது. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27ஆம் வருஷத்திலே
சிம்ரி திர்சாவிலே 7 நாள் ராஜாவாய் இருந்தான். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 31ஆம் வருஷத்தில் உம்ரி இஸ்ரவேல் மேல் ராஜாவானான். இஸ்ரவேலர் எல்லோரும் பாளையத்திலே உம்ரியை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கினாலும் அவன் 4 வருஷங்களாக திப்னியின் மூலமாகவும் அவனை பின்பற்றியவர்கள் மூலமாகவும் எதிர்ப்புகளை சந்திக்கிறான். ஆனாலும் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை பின்பற்றின ஜனங்களை பார்க்கிலும் உம்ரியை பின்பற்றின ஜனங்கள் பலத்து போகிறார்கள். திப்னி செத்து போகிறான். இஸ்ரவேலை ராஜ்யபாரம் பண்ணுகிறான். உம்ரியின் ராஜ்யபாரத்தை பற்றி இந்த வசன பகுதியில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 31ஆம் வருஷத்தில் உம்ரி இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். அவன் திர்சாவிலே 6 வருஷம் அரசாண்டு பின்பு சேமேரின் கையில் இருந்து சமாரியா மலையை 2 தாலந்து வெள்ளிக்கு வாங்குகிறான். அவன் அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய எஜமானா இருந்த சேமேருடைய பெயரின்படியே சமாரியா என்னும் பெயரை தரிக்கிறான். உம்ரி சமாரியா மலையின் மீது கட்டின பட்டணம் மிகவும் பிரசித்தி பெற்றது. பிற்காலத்தில் சமாரியா பட்டணமே இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு ராஜதானி பட்டணமாய் விளங்கிற்று. சமாரியா மலை ஒரு காலத்தில் சேமேருக்கு சொந்தமானது. சேமேர் என்பவன் இந்த மலைக்கு எஜமானாய் இருந்தான். சேமேர் என்னும் பெயர் எபிரேய பாஷையிலே சமாரியா என்று அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேலின் ராஜாக்கள் ஆரம்பத்தில் சீகேமில் இருந்த இஸ்ரவேல் தேசத்தை ராஜ்யபாரம் பண்ணினார்கள். அதன் பின்பு அவர்கள் திர்சாவில் இருந்து இஸ்ரவேலை ராஜ்யபாரம் செய்தார்கள். இப்போது அமர்கள் சமாரியாவில் இருந்து இஸ்ரவேலை ராஜ்யபாரம் பண்ணுகிறார்கள். யூதாவின் ராஜாக்களோ எப்போதும் போல எருசலேமில் இருந்து யூதா தேசத்தை ராஜ்யபாரம் பண்ணுகிறார்கள். எருசலேம் கர்த்தருடைய நகரம். யூதாவின் ராஜாக்கள் தங்கள் தலைநகரத்தை எருசலேமில் இருந்து மாற்றவில்லை. உம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். அவன் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கேடாய் நடக்கிறான். உம்ரி நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் சகல வழியிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தங்கள் வீணான விக்கிரகங்களாலே கோபம் மூட்டும்படியாய் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவங்களிலும் நடக்கிறான். யெரொபெயாமையும் இஸ்ரவேலின் மற்ற ராஜாக்களையும் பார்க்கிலும் உம்ரி மிகவும் கேடாய் நடந்து கொண்டான். விக்கிரக ஆராதனை செய்தான். ஜனங்களையும் விக்கிரக ஆராதனை செய்ய வைத்து அவர்களை கட்டுப்பாடு பண்ணினான். உம்ரி செய்த அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் காண்பித்த வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. நாளாகம புஸ்தகத்தில் உம்ரியை பற்றி எதுவும் கூறப்படவில்லை. ஆகையினால் இவனுடைய வரலாறு இஸ்ரவேல் ராஜாக்களின் விசேஷித்த வரலாற்று புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்க வேண்டும்.